வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். உடலின் பெருமையை இடையுறாது பேசியவர் ஸ்ரீ அன்னை. தெய்வங்களுக்கு அதன் பெருமையை வலியுறுத்தி கூறினார் ஸ்ரீ அன்னை. அன்னையை வணங்க ஆரம்பித்த பின் நோய் குறைவது வழக்கம். ஓரிரு ஆண்டுகளுக்கு பின் டாக்டர் செலவு இப்பொழுது இல்லை என்று பலரும் சொல்வதுண்டு. பிரார்த்தனையால் நோயை குணப்படுத்துவது ஒரு பழக்கம். நமக்கு நோய் என்று ஏற்பட்டால் மருந்து சாப்பிடுவதுண்டு, பிரார்த்தனை செய்வதுண்டு, மருந்தையும் பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வதுண்டு. ஸ்ரீ அன்னையின் சக்தி நோயை குணப்படுத்த பிரார்த்தனை மூலம் செயல்படுவது போல் நம்பிக்கை மூலமும் செயல்படும். ஒளியாக பரவி நோயை அழிப்பதுண்டு, சாந்தியாக பொழிந்து நோயை கரைப்பது ஒரு வகை. சக்தியாக உடலில் நுழைந்து நோயை விரட்டுவது வழக்கம். நோயின் மூலமாக பயத்தை அழித்து அதன் மூலம் குணம் ஏற்படும். நோயின் காரணமான கர்மத்தை விலக்கி குணம் ஏற்படும். தவறான நம்பிக்கையால் நோய் ஏற்பட்டிருந்தால் ஸ்ரீ அன்னையின் சக்தி அந்த தவற்றை விலக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி நோயை அகற்றுவதுண்டு. பலருடைய பிரார்த்தனை ஒருவரை காப்பாற்றியதுண்டு, பிறருடைய பிரார்த்தனை பலித்ததும் உண்டு. பூவின் சிறப்பை உணர்ந்ததால் அதன் மூலம் சிரமம் விலகும். அதாவது பிளஸ்ஸிங் பேக்கெட் இன் மகிமையால் குணம் ஏற்படுகின்றது. பிளஸ்ஸிங் பேக்கெட் ஹார்ட் அட்டாக் இருதய நோய் என்று ஏற்பட்டது. அதில்லை என்றாகி வேறொரு சிறிய கோளாறு என்று மாறி விலகுவதுண்டு. தொடர்ந்து ஆசிரமம் வருவதால் உடல் திறம் பெற்று நெடுநாட்களாக தீராத வியாதி முயற்சியின்றி தானே மறைந்ததும் உண்டு. ஆபரேஷனுக்கு நாள் குறித்த பின் ஸ்ரீ அன்னை பிரசாதம் ஆபரேஷன் தேவையில்லை என்பதை நிலைநிறுத்தியதும் உண்டு. எந்த மருத்துவத்திற்கும் எந்த டாக்டருக்கும் கட்டுப்படாத வியாதி ஸ்ரீ அன்னையின் பிரசாதத்திற்கு கட்டுப்படாத நிலையில் எந்த குணத்தால் அது ஏற்பட்டதோ அதை மாற்றிக்கொள்ள முன் வந்தவுடன் பிரசாதத்திற்கு பலனாக குணமானதுண்டு. உடலில் வியாதி எதுவும் இல்லாமல் தெம்பும் திறனும் நாலா வட்டத்தில் அழிந்து வந்து இனி அதிக நாள் உயிருடன் இருக்க முடியாது என்ற நிலையில் ஸ்ரீ அன்னைக்கு பிரார்த்தனை செய்தால் ஸ்ரீ அன்னையின் சக்தி உடலுக்குள் பாய்ந்து 3ஆம் நாள் முழு பலமும் வந்ததுண்டு. குழந்தையின் தீராத வயிற்றுப்போக்கு பிரசாதம் வந்ததால் நின்று பின் தொடர்ந்த பொழுது பிரசாத பாக்கெட்டை குழந்தை மீது வைத்தவுடன் முழுமையாக நின்றதுண்டு. ஆக்சிஜன் கொடுத்த நிலையில் உள்ள ரிட்டையர்டானவர் கடை ஊழியர். அவருக்கு ஸ்ரீ அன்னையின் பிரசாதம் வந்தவுடன் அவருக்கு ஆக்சிஜன் தேவையில்லை என்ற நிலைமை வந்தது. இவ்வாறாக உடல் நலம் குன்றி ஸ்ரீ அன்னையின் பிரசாதம், அதாவது மலர் புஷ்ப பிரசாதம், ஆசிரமத்திலிருந்து வரும் பிரசாதம் 1 வருட காலத்திற்கு அந்த பிரசாதத்திற்கு பலன் உண்டு. அந்த பிரசாதம் வந்ததும் நமக்கு உடம்பு முடியலன்னா நம்ம தலைமாட்டிலேயோ இல்லை நம்ம உடம்பில் வலி இருக்கும் பகுதியிலோ வச்சு ஸ்ரீ அன்னை கிட்ட ஆத்மாத்மாக நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தால் நம்ம உடல் ஆரோக்கியம் பெறுவது மட்டும் இல்லை, நம்பிக்கையும் தெம்பும் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.